ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை டு டீ கப்பல்ஸ். நான் உங்கள் புவனா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருந்து தூத்துக்குடியில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கு போன விலாக் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9:30க்கு பஸ் போட்டிருந்தோம். கிளாம்பாக்கத்துலேருந்து போர்டிங் போட்டிருந்தோம். நாங்கள் ஒரு 8:45க்கெலாம் கிளாம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்து ஒரு 3 நாள் தொடர்ந்து லீவுங்கிறதுனால ஃபுல்லாகவே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. என் பையன் வேறு இதை எடுத்துகிட்டு தான் வருவேன்னு அடம்பிடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான். மணி பார்த்திங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. ஆனால் பஸ் இன்னும் வரலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக ஒரு 10:30 போல் பஸ் வந்துடுச்சு. இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்த பஸ்ஸு. ஊருக்கு போகிறது எங்களுக்கு ஹாப்பியோ இல்லையோ, என் பையனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சு, தாத்தா பாட்டியை பார்க்க போகிறோம். ஒரே குஷியில் தான் இருக்கிறார் அவர். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும். அவங்க 2 பேரும் தூங்குறாங்க நல்லா. எனக்கு பொதுவாக பஸ்ஸில் போனால், அதுவும் நைட் ட்ராவலில் போனால் எனக்கு தூக்கமே வராது. காலையிலே இது எந்த ஊர் என்ன இடம் எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் எந்திரிச்சான். மறுபடியும் படுத்து அவனே தூங்கிட்டான். காலையில் இந்த மாதிரி வில்லேஜ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கோமுங்கிறது வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் அம்மாவோட பேர் கோமதி. அதை தான் என் பையன் கோமுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னம்மா பண்ணுற? அப்பா எங்க? அப்பா இப்போ பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக அருப்புக்கோட்டைக்கிட்ட ரெஸ்ட் ரூம்காக ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டி இருந்தாங்க. அங்கே இருக்குடா போனேன். உன்னோட ஃபேவரட்டா? பஸ்ஸு கிளம்பிடுச்சுன்னா நீ கீழே தான் விழுவ. ஒழுங்காக இறங்கிடு. வேற எதுக்கு மேலே? வேணாம், மேலே ஆள் இருக்காங்க. ஏய் இறங்குடா. இருக்காங்க. வராங்க வந்துரு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸும் கிளம்பிருச்சு. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடி உள்ளே ரீச் ஆகிட்டோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்னோடய காலேஜ் இருக்கும். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல, அந்த பக்கம் இருந்ததால். கீழே இறங்கியாச்சுங்க. கரெக்டாக இதுதான் நாங்கள் வந்த பஸ்ஸு. அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா வந்ததை வீடியோ எடுக்க முடியல. கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு அங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் ட்ராவல். அதனால் ஆட்டோ வந்துருந்துச்சு. அப்பா கூப்பிட்டு வந்துருந்தாங்க. ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். என் பையன் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கூட வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி வண்டியில் வந்துகிட்டு இருந்தான். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கவர் நிறையா அவனுக்கு டாய்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. அம்மா லாஸ்ட் டைம் மேல்மருவத்தூர் போயிட்டு வந்துருந்தாங்க, அப்போ வாங்கி வச்சுருந்தாங்க. இது ஒவ்வொரு டைமும் வீடியோ காலில் தான் காமிச்சு அவனை அழ வச்சிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டே இருப்பான், அதை எடுத்துகிட்டு கொடுங்கன்னு. இப்போ எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே குஷி, ஜாலியாகிடுச்சு. என் பையன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன தான் நம்ம புதுசாக இருக்கிற டாய்ஸு வெரைட்டியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாலும்
அவன் தேடுறது என்னமோ இந்த ஜேசிபி, தண்ணி வண்டி, மணல் அள்ளுறது, அப்புறம் வந்து சிமெண்ட்டு இது பண்ணுற இது அந்த வண்டி, இந்த மாதிரி இது தான் அவன் எப்போவுமே கேட்பான். ஜேசிபி தான். அப்படியே பார்த்திங்கன்னா மதியம் அம்மா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கறி விருந்து சமைச்சி வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஈவினிங்காக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங்காக எங்கே வந்திருந்தோம்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட் மாலுக்கு தான் வந்திருந்தோம். அம்மா கோல் போட்டுச்சு. இருக்கு பாரு வினாய், கீழே இருக்கு பாரு. இதை எடு, எடுத்து மேலே வச்சு அடி. நீ போடுறா கோலு. தடு, வெரி குட். எஸ், கோல். ரெடியா? 2 பேரும் ரெடியா? வினய் ரெடியா? லைட் எரியிற பட்டன் அழுத்தணும். ரெடியா? ப்ளே கேம் ஸ்டார்ட். அடுத்து அம்மா பேர் 53 வந்துச்சு. அது ஒர்க்காவே இல்லை. எஸ், அவ்வளோதாங்க. அங்கே இருக்கிற கேம்ஸில் கொஞ்சம் விளையாடிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயாச்சு. வெளியே வந்து ஃபுட் கோர்ட்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. எதுவுமே வேணான்னு சொல்லிட்டான் என் பையனும், நானும் வேணான்னு சொல்லியாச்சு. அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி ஸ்பா மாதிரி வச்சுருந்தாங்க. அது எப்படி பண்ணுது அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து என் பையன் வந்து கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். நீ உட்காருடான்னு சொன்னால் உட்காரல, பயந்தான். ஆனால் கொஞ்சம் நேரம் நின்று அங்கேயே பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து கீழே வந்தாச்சு. கீழே செப்பல் செக்ஷன் தான் வந்திருந்தோம். என் பையனுக்கு வந்து வீட்டில் போடுறதுக்கு செப்பல் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆனால் இவன் பார்த்திங்கன்னா அதை காமிச்சு போடுறான் பாருங்கள். அந்த செப்பல் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அதை தான் வாங்கினான் கடைசியாக. அவனை அதை போட்டுட்டு எப்படி நடப்பான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நான் நடந்து காமி, அப்படி போய் இப்படி போன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நடந்தான். சரின்னு சொல்லிட்டு அதையே வாங்கி கொடுத்தாச்சு. செப்பலை பில் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக கீழே போய் வீட்டுக்கு போக வேண்டியதான். கீழே பார்த்தீங்கன்னா டிஷர்ட் எல்லாம் வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. 3 டிஷர்ட்டு 500 போட்டிருந்தாங்க. பார்க்கலான்னு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் எடுத்துக்கிறேன், நல்லா தான் இருக்குன்னாரு. அதனால் இந்த 3 டிஷர்ட்டும் அவருக்கு வந்து வாங்கியாச்சு. அவ்வளோதான், எல்லாம் பில் பண்ணியாச்சு, கையிலையும் வாங்கியாச்சு. அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். வெளியே கேப்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் எங்கேயுமே போகல, நேராக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து அல்வா கேட்டிருந்தாரு. சரி, அந்த கடை பக்கமாக போயிட்டு அல்வாவும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கடையில் போயிட்டு கொஞ்சமாக அல்வாவும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு எக் ரோல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, அவனுக்கும் வாங்குகிறோம், நம்மளும் 2 வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று அங்கே அப்படியே பார்சல் கட்டி வாங்கியாச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, சுமாராக இருந்துச்சு, அவ்வளோதான். எங்கள் அண்ணனுக்கு பார்சல் கட்டிட்டு நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அனல் மின் நிலையம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது. நைட் டைமில் வந்து நல்லா லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. இது 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கடல் தான். நடுவில் வந்து ரோடு இருக்கும். இந்த 2 பக்கமே வந்து கடல் இருக்கும். அந்த ரோட்டில் போகிறதுக்கே நல்லாயிருக்கும். நைட் டைமில் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 22 வருஷமாக இந்த ஊரில் இருந்திருக்கேன். இது வரைக்கும் இந்த வாக்கிங் ட்ராக்கில் வந்து நான் நின்னதும் இல்லை, நடந்ததும் இல்லை, இதிலலாம் இந்த ஃபோட்டோ கூட எடுத்ததில்லை. இப்படியே தான் போவேன், இப்படியே தான் வருவேன். ஆனால் அது வரைக்கும் அதில் போனதே இல்லை. இதோ பாருங்கள், நைட் டைம் இந்த ரோட்டில் போகிறதுக்கே சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் பீச் இருக்கும். ஜில்லுன்னு நல்லா பீச் காற்றுல அந்த லைட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. அவ்வளோதாங்க, வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் எதுவும் வீடியோ ஷூட் பண்ணலை. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.